ஓம் காகத்வஜாய வித்மஹே. தெய்வ ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஒரே வரியில சொல்றேன், நீங்க தொட்டதெல்லாம் இனி துளங்க போகுது. கடந்த 7.5 வருஷமா உங்கள வாட்டி வதச்ச சனீஸ்வர பகவான் இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்து முழு ராஜயோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கார். இத்தனை நாளா முடங்கி கிடந்த நீங்க இந்த வாரம் விஸ்வரூபம் எடுக்க போறீங்க. அது என்னென்ன மாற்றங்கள்னு இப்போ பாப்போம். பணவரவு மற்றும் தொழில். முதல் மிகப்பெரிய மாற்றம் உங்க பொருளாதாரத்துல நடக்க போகுது. இத்தனை நாளா ஏண்டா உழைக்கிறோம், வர்ற காசு வட்டி கட்டவே சரியா போகுதேன்னு ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த வாரம், குறிப்பா புதன்கிழமைக்கு மேல, நீங்க எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணவரவு உங்களை தேடி வரும். தொழில் செய்றவங்களுக்கு முடங்கி கிடந்த ஆர்டர்கள் எல்லாம் டபுள் மடங்கா கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கு அல்லது ப்ரொமோஷன் எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு சூப்பரான குட் நியூஸ் காத்துட்டு இருக்கு. 2. குடும்பம் மற்றும் உறவுமுறை. 2வது மாற்றம் உங்க மரியாதை திரும்ப கிடைக்க போகுது. கஷ்ட காலத்துல உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களே உங்களை மதிக்காம உதாசீனப்படுத்திருப்பாங்க. அந்த வலிய நீங்க மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கியிருப்பீங்க. இந்த வாரம் உங்க வார்த்தைக்கு அவ்வளவு பவர் கிடைக்க போகுது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்களே உங்களை தேடி வந்து பேசுற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயரும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் விலகி குடும்பத்துல நிம்மதி பிறக்கும். 3. ஆரோக்கியம் மற்றும் மனத்தெளிவு. 3வது மிக முக்கியமான மாற்றம் உங்க மனத்தெளிவு. இத்தனை நாளா எதுக்கெடுத்தாலும் ஒரு பயம், ஒரு தயக்கம், நம்மளால முடியுமாங்கிற ஓவர் திங்கிங் இருந்திருக்கும். இந்த வாரம் உங்க மூளையில இருக்கிற அந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி பக்கா கிளியரா முடிவெடுப்பீங்க. உடம்புல இருந்த சோர்வு நீங்கி ஒரு புது எனர்ஜி பிறக்கும். ஒரு சின்ன எச்சரிக்கை மற்றும் பரிகாரம். எல்லாம் நல்லபடியா நடந்தாலும் இந்த வாரம் நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கோபம். உங்களுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சுங்கிறதுக்காக உங்களை அவமானப்படுத்தினவங்கள பழிவாங்க நினைக்காதீங்க. அத சனீஸ்வர பகவான் பாத்துப்பார். நீங்க உங்க இலக்குல மட்டும் குறியாயிருங்க. பரிகாரம். இந்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு தயிர் சாதம் தானம் கொடுங்க அல்லது காக்கைக்கு எள் கலந்த சாதம் வையுங்க. உங்களுக்கான தடைகள் மொத்தமா உடையும். இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரப்போகுது. கமெண்ட்ல முழு நம்பிக்கையோட ஓம் சனீஸ்வராய நமகான்னு பதிவு பண்ணிட்டு உங்க வேலைகளை தொடங்குங்க. வெற்றி நிச்சயம். இந்த வீடியோவை உங்க மகர ராசி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி.